ரொம்ப கடன் வாங்கி வச்சிட்டாரு. 6 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஒரு டைம் படுக்க வரலன்ட்டு புடிச்சு நைட்டு விடிய அடிச்சாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குத்துருவேன்ற. என்ன காரு? இது 9 பேர் போலாம் மேடம். நீ கரகாட்டம் எவ்வளவு வருஷமா ஆடுற? நான் சின்ன 13 வயசுல இருந்து போன கத்துக்க. நான் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன்னா இவங்கள்ட்ட பேசாம இருக்க மாட்டேன். இவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல தப்பா இருக்கு சொல்றீங்க. இவங்க தப்பா பண்றாங்க. எனக்கு நகை தரல, உங்க அம்மா சாமான் செட்டு தரல, போய் வாங்கி கடங்காரெல்லாம் என் வீட்டாண்ட வராங்க. மாசம் 3000 தான் வருது மேடம் எனக்கு. அப்ப அவளுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை பண்றேன்னு சொல்றாங்க. கரகாட்டம் பண்றேன்னு சொல்றாங்க. தப்பான தொழிலுக்கு தப்பான போறோம். தொழிலுக்கு இவங்க போற நான் சொல்லல, சத்தியமா சொல்றேன். சில பேர் இருப்பாங்க தான் மேடம். இருங்க, அது சில பேர் ஏன் முன்னாடி வரதுல அது வாய்ப்பு இருக்கே. சொல்லுங்க. ஐஸ்வர்யா பேரு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி வீட்டுக்காரு ரொம்ப கடன் வாங்கி வச்சிட்டாரு. 6 லட்சத்துக்கு மேல இருக்கு. பாரு, நீ அந்த மாதிரி துணி போட்டிருக்க, நான் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நானும் பிச்சைக்காரன் தான். வாங்கி விட்டுட்டு கடன்காரங்கள நீ பதில் சொல்லுன்ட்டு என்ன மாட்டி விட்டு இங்க வந்துட்டாங்க மேடம். அண்ணா ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கண்ணா. அப்புறம் இன்னொரு 6 மாசம் டைம் கேட்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடன்காரெல்லாம் வந்து கேட்டு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குத்துருவேன்ற. இவனா மறுபடியும் வந்துட்டானா? லவ் மேரேஜா? வீட்டுல கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்டுல யாரு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்கு? மாமா நான் ஒன்னு சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது கஷ்டம். சொல்லி பார்த்தா தான் தெரியும். உடனே சரி, அவங்க கூப்பிட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் வா, யாரையும் நம்பி வரேன், என்ன நம்பி வா, நான் பாத்துக்கிறேன்னு கூப்பிட்டாங்க. சரி, அவங்கள நம்பி நான் நீ போனேன். வேலை கல்யாணம் பயணம் பண்ற மாதிரி. காலங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலன்னா இடையில இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். வேலைக்கு போயிட்டு இருந்தியா? போயிட்டு இருந்தேன். இப்ப நான் போறது இல்ல. என்ன வேலைக்கு போன? டான்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். கரகாட்டம். டான்ஸுக்கா? கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? முட்டை கடை வச்சிருந்தாங்க. ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. அப்புறம் கார் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க. எல்லாமே கடங்கார் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. காரு, டாடா ஏசி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப கடங்காரனுக்கு போயிருந்து 1 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சாச்சு. காரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன காரு? இது 9 பேர் போலாம் மேடம் அந்த கார்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பசங்க போலீஸ்கார் வந்து புடிச்சிட்டு போறேன்ட்டு மிரட்டுறாங்க. ஃபைனான்ஸ்காரெல்லாம். உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அக்கா தங்கச்சி 4 பேர். 3 பொண்ணு 1 பையன். அண்ணன் சென்னையில இருக்கான். அக்கா வீட்டு வேலைக்கு போறாங்க. அவங்க அக்காவுக்கு வீட்டுக்காரர் இல்ல. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நீ கரகாட்டம் எவ்வளவு வருஷமா ஆடுற? நான் சின்ன 13 வயசுல இருந்து போன கத்து கொடுத்தாங்க. நல்லா யாரு கத்து கொடுத்தாங்க? எங்க பெரியம்மா இருக்காங்க திருப்பத்துல, அவங்க கத்து கொடுத்தாங்க. நீங்கதான் எனக்கு பரதம் கத்து கொடுக்க வந்த மாஸ்டரா? நீங்க தான் என்கிட்ட பரதம் கத்துக்க வந்த மாணவியா? கலை ஆடுவியா? இப்ப நான் போறது 6 பிடிக்குமா அங்க ஆடுறதுக்கு? பாட்டு போட்டு ஆடுவியா? ஏன்? ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாக்கணும்னு. இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நான் போறேன். அது ஒரு ஃபேமஸ் கரகாட்டக்காரன்ல ஒரு பாட்டு வருமே, இல்ல மறந்துட்டேன். என்னது? மாங்குயிலே பூங்குயில் அந்த பாட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது ஆடுறியா? ரொம்ப நாள் ஆச்சு. அழகா இருக்க நீ பாக்குறதுக்கு. இப்ப எங்க வீட்டுக்காரர் தான் மேடம் பிரச்சனை. கடன் இது வாங்கினா டிவி ப்ரோக்ராம்னு உனக்கு தெரியுமா? தெரியும். யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல உங்க சேனல் பாப்பேன் நான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஒரு டைம் படுக்க வரலன்ட்டு புடிச்சு நைட்டு விடிய அடிச்சாரு. என்ன யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இப்படிதான் கூப்பிடுவேன், அப்படிதான் இருக்கணும் எனக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் அப்படியே எனக்கு டைவர்ஸ் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட. வேணா, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்களுக்கோசரம் வாழுன்னு. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோ. உங்க பேருமா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அது என் வீட்டுல இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. குழந்தை இல்லையா? அதுக்கு பொண்ணு அவளுக்கும். அவளுக்கு 2 எப்படி இறந்தாருமா? இறந்துட்டாரு. அது சவரம் போட்டேன். ஃப்ரிட்ஜில இருந்து, டிவில இருந்து சாமான் சீட்டு மொத்தத்தையும் போட்டேன். எதுவுமே வேணாம், பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும். நாங்க நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ என் கோட்டைக்கு மகாராணி. நம்ம கல்யாணத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் கொண்டே விடுவேன். ஏன்னா ஐ லவ் யூ. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நகை தரல, உங்க அம்மாவுக்கு சாமான் செட்டு தரல, போய் வாங்கின்னு சொன்னாங்க. அடுங்கொப்பம் தாமரபரணி தலைமுறை. பெரிய பொண்ணு பிறந்துச்சு, நல்லா தான் இருந்தாங்க. 2வது பொண்ணு பிறந்துச்சு, நல்லா தான் இருந்தாங்க. என் சின்ன பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அதுல வந்தது ரொம்ப கஷ்டம். தாவன் இருந்து பெத்தானா ஒத்த புள்ள பேசாம வாங்கியிருக்கலாம், குத்துக்கல்ல. கடங்காரெல்லாம் என் வீட்டாண்ட வராங்க. நான் இருக்கிறது வாடகை வீடு. எல்லாரும் என் வீட்டாண்ட வராங்க. கடங்காரன் நேத்து கூட வந்தாங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குறேன்? நேத்து போன் பண்ணி கொடுத்தா பேசினா இருக்கக்குள்ள தான் கொடுப்பேன்.
கொடுக்கும்போது கொடுப்பா வாங்கிக்கோ, இப்ப இல்ல சொல்லி எனக்கு அப்படியே சொல்லி சுவிட்ச் ஆஃப் அப்படின்னா உன்னை தலை சீவிடுவாங்களான்னு என்ன கேக்குறாரு. பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். முந்தா நேத்து நான் ரோட்ல பாத்திரம் தள்ளி இருக்கிறேன். 2 பேர் இட்டு வந்தாங்க வேலை வீட்டாடி. யாரோ ஒருத்தர் வீட்டாளுங்க சொல்லிட்டு நான் போறேன். ஐயா 25,000 1,20,000 கட்ட சொல்றாங்க மேடம். ஏதாச்சும் பண்ணா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம் மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்ல. மாசம் 3000 தான் வருது மேடம் எனக்கு. அதிகம் கூட வருது இல்ல. இந்த பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். கடலாம் தீரணும்னா நான் டான்ஸுக்கு போனா மட்டும் தான் மேடம் கடன் தீர முடியும். அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான் பாரு. எங்க வீட்டாளுங்க தெரிஞ்சா கௌரவம் குறைச்சல் குறைஞ்சிரும் வேண்டாங்க. இப்பவே கண்ணை கட்டுது. அக்கா பிரச்சனை தான். இப்ப 2 நாள் தான் ஆகுது. நான் வந்த அன்னைக்கு அக்கா வீட்டுக்காரு சென்னையில தான் இருக்காரு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. போய் கேட்டா அப்பயும் நான் வரேன், நான் உங்க கூட இருக்கேன், இங்கெல்லாம் நான் இல்ல, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அக்கா வீட்டுக்காரங்கிட்டு இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நீ வர வேணாம், நான் இப்ப நானே ரொம்ப சூழ்நிலை இங்கே எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு, நீ அங்கே இருன்னாரு. ஒன்னும் ஆடம்பர வாழ்க்கை வாழல வாயிட்டு. நம்ம ஒருத்தருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவரை 4 மாசம் ஆகுது, 1 ரூபாய் காசு கூட போட்டு இல்ல. நான் கூட இவன் சொல்லக்குள்ள போய் தான் சொல்றா. நானும் ரொம்ப இதுவாயிட்டேன். இவளுக்கு என்ன வேணுமோ, போன் வேணுமோ, ட்ரெஸ் வேணுமோ எல்லாமே நான் தான் செய்வேனே. கேளுங்க, நேரா தான் உட்கார்ந்திருக்கேன். அனைத்துமே இவளுக்கு செலவு காசு இல்லனாலும் நான் தான் போட்டு விடுவேன். நான் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தா இவங்கள்ட்ட பேசாம இருக்க மாட்டேன். இவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இவன் என்ன லவ் பண்றா போல இருக்குடே. இருந்து முந்தா நேத்து வந்தாங்க ஒரு அண்ணா. வந்துட்டு இவளை ஏமா வெளியே வா அப்படின்னாங்க பாருங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. யாருன்னு அந்த அண்ணா ஒரு மாதிரியா, உன் புருஷனை வர சொல்லு, பணம்லாம் வேணாம், உன் புருஷனை வர சொல்லு, நான் அடிக்கிற மாதிரியே பேசினாங்க. என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அதுக்கப்புறம் அந்த அண்ணா பேசிட்டே இருக்குள்ள ஒரு 4-5 பேர் உள்ள வந்துட்டாங்க. வரவும் எனக்கு ரொம்ப பயமாயிட்டு. அம்மாவும் இல்ல, நானும் அக்கா மட்டும் தான் இருக்கும். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாயே. அண்ணா இருங்க, பொறுமையா இருங்க, பேசிக்கணும். அம்மா உனக்கு என்ன தெரியும், உங்க அக்கா கையெழுத்து போட்டுருக்காங்கம்மா, அப்படி இப்படின்னு ராங்கா பேசுவோம். எனக்கு டென்ஷன் ஓவர் ஆயிட்டு. கையில பைக்கும் கரப்பாம்பூச்சி மீசி இருந்தா யார் வேணா மிரட்டலாம்னு நினைக்காத. உங்களுக்கு பணம் தானே தேவை, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்குள்ள சால்வ் வாங்கினாங்க. நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா. நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? நாங்க இதை பாருங்க, இதுல சொல்றதுக்கு என்ன, ஏஜ் அட்டன் பண்ணி பீரியட்ஸ் கூட முடியல, அதுக்குள்ளே நாங்க இந்த ப்ரோக்ராம் போனோம். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்க டாடி விட்டுட்டு போயிட்டாங்க. 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டியிருக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட தான் சொல்லுவேன், என் மம்மி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீ. என் மம்மி ஐஸ், என் மம்மி என் அக்கான்னு. பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே. இந்த பையன் வேணும் சொல்லுறது அம்மாக்கள் இதை பார்க்கணும். இந்த பொண்ணு எப்படி சொல்றா பாத்தீங்களா? சரி பார்க்கல. நாத்தனா தான் செட் வச்சு நடத்துறாங்க. தஞ்சை காயத்ரி அம்மா கூட யூடியூப்ல ரொம்ப தஞ்சை ஜோதின் போட்டவே வந்துரும் யூடியூப். அப்படியா? ஓ அப்படியா விஷயம். எத்தனை பேர் இருக்கீங்க உங்க ட்ரூப்ல? எங்க குரூப்ல 5 பேர். எப்படி 5 பேர் ஒண்ணா ஆடணுமா? 3 லேடிஸ் 2 பாய்ஸ். என்னம்மா பெரிய இங்கிலீஷ். ஒரு டீம். ஓகே. ஒரு விழால எத்தனை சாங்ஸ் ஆடுவீங்க? இல்ல விடிய ஆடும். கான்ஃபிடென்ட்ட பாக்கும்போது எனக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. சுவாமி சரணம். எப்ப போறீங்க மலைக்கு? போயிட்டு வந்துட்டேங்க, காலையில தான் வந்தேன். ஒரு விஷயம் கேட்கறேன் உங்ககிட்ட. நீங்க அங்க கடன் ஆயிடுச்சு, நீங்க அவங்களை விட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க அந்த ஊர்ல சமாளிக்கிறதுக்கு இல்ல, உங்க வைஃப் தானே சமாளிக்கணும். நேத்து ஒரு 10 பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. 3 பேர் இல்லங்க, அவங்க 10 பேர் கூட பாத்தீங்கன்னா அவங்க கூட எதுவும் பேசிக்க மாட்டாங்க. சரிங்களா? எனக்கு நீ கையெழுத்து போட்டுருக்கமா, எனக்கு நீ பதில் சொல்லுமா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. யாருங்க அது? அவன வெளிய தள்ளுடா. ரொம்ப டென்ஷனான விஷயம் தெரியுமா? வீட்டுக்குள்ள 2 பொண்ணுங்க தனியா இருக்கும்போது ஒரு 10 பேர் ஆண் பிள்ளைங்க நின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? 1-2 நடக்கதான் மேம் செய்யும். இதை நம்ம பொண்டாட்டி புருஷன் அனுசரிச்சு தான் போய் ஆகணும். தம்பி, இதுக்காக தம்பி நான் சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு இல்லைங்க, எங்க அப்பா வீட்டு தான் போயிருக்காங்க, அங்கேயும் தான் போயிருக்காங்க. உங்க அப்பா வீட்டுக்கு போறது வேற, இது வேற. அதுதான் ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை? இந்த மடம் உங்க பக்கத்தை மட்டும் பேசுங்க தம்பி. இல்லங்க சாரி. உங்க அப்பா வீட்டுல போய் பேசுறதும் இந்த பொண்ணுட்ட அவங்க வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அவளுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை பண்றேன்னு சொல்றாங்க, கரகாட்டம் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என் குடும்பத்துக்கு செட் ஆகாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப கரகாட்டம் பண்றவங்க எல்லாம் தப்பானவங்க? நான் தப்பான சொல்றேன். எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்றேன். எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்றேன். I am not interested in the deal. அன்னைக்கு நீங்க 2 பேர் இருந்தீங்க, கடகாரம் நிக்கல. சரிங்க. அன்னைக்கு அந்த ஒரு சம்பந்தாங்க. பரவாயில்லைங்க, சோறு சாப்பிடாம கூட இருந்துடலாம். அன்னைக்கு சொன்ன உடனே பல்ல இழிச்சிட்டு கை நீட்டாள் நான் இல்ல. ஒரே சம்பரம் தான். பட்னியா கூட படுத்துக்கலாம், பச்சை தண்ணி குடிச்சு கூட படுத்துக்கலாம். கடகாரம் வாசல்ல நின்னா வச்சுங்களேன், அசிங்கம்.
இந்த அவமானம் உனக்கு தேவையா? தப்பா இருக்கு சொல்றீங்க. இவங்க தப்பா பண்றாங்க. இவங்க பண்றாங்களா, இவங்கள பண்ற சொல்றாங்களா, யாரும் என்ன பண்றாங்கன்னு தெரியலங்க. கேவலமா லட்சணமா இருக்கு. தப்பான தொழிலுக்கு போறோம். தப்பான தொழிலுக்கு இவங்க போற நான் சொல்லல, சத்தியமா சொல்லல. அவங்க அப்படி சொல்லல. அந்த கலையை வந்து இவங்க தப்பா யூஸ் பண்றாங்க. நல்ல விதமா யோசிச்சு நாங்களும் யோசிப்போம்ல. இன்னைக்கு குடிச்சிட்டு ஆடுறது. அது சில பேர் இருப்பாங்க தான் மேடம். இருங்க, அது சில பேர் ஏன் பண்ணாடி வரது இல்ல, அது வாய்ப்பு இருக்கே. இப்ப நீ பண்ணும்போது ஏன் பண்ணாடி பண்ண மாட்டாங்க? பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவோ. சரி, ஒரே ஒரு விஷயம் ஃப்ராங்கா கேக்குறேன். பப்ளிக்கா வைஃப் போய் ஆடுறது உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு பிடிக்கலங்க. என்ன குறை? தோ ஃப்ரிட்ஜ் வந்துருது. ஏசி வர போகுது. ஏர் ஆயில் பவுடர் நோ எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கலாம். பப்ளிக்கா ஆடுறது பிடிக்கலங்க. அதுல ஒரு சில விஷயங்களை பண்றதுனால பிடிக்கலன்னு சொல்றேன். சாலா நீ யாருடா? நம்பிக்கையோட கூட வாழ்ந்தாலும் கூப்பிடுற வண்டி உங்களை நம்பிக்கை இல்லாம இப்பதான் இல்லாம சொல்றாங்க இவங்க. நம்பிக்கைனா கூட வான்னு சொன்னது இப்பதான் சொன்னாங்க. நீ விட்டுட்டு போ, நான் எங்க அம்மா கூட்டு போறேன்னு சொன்னாங்க. மபன நீ வெளியே வாடா. சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.